போக்குவரத்து துறை உத்தரவிட்டதை தொடர்ந்து கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் போலீசார் தடுப்பு வேலிகளை அமைத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். தற்போது கிளாம்பாக்கத்தில் இருந்தே ஆம்னி பேருந்துகளை இன்று இரவு முதல் இயக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. ஆனால் இதற்கு முன்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வழக்கம் போல கோயம்பேட்டில் இருந்தே பேருந்துகள் இயக்கப்படும் என்று சொன்னாங்க. ஆனால் இப்போது வேலிகளை அமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள தகவல்கள். அரசு என்பது உத்தரவிட்டிருந்தது. இன்ற நிலையில் ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் செல்ல வேண்டும் என இருந்த நிலையில் தற்பொழுது வரை கோயம்பேடு வழக்கமாக இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் பேருந்துகளை வெளியில் செல்ல விடாத அளவிற்கு காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கிருந்து அரசு பேருந்துகள் என்பது முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆம்னி பேருந்துகளையும் அங்கு இயக்க வேண்டும் என கடந்த 22ஆம் தேதி ஏற்கனவே அறிக்கை என்பது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 24ஆம் தேதியிலிருந்து இயக்க வேண்டும் என கடந்த 22ஆம் தேதி தான் இந்த அறிக்கை என்பது வெளிவந்தது. இது இப்படி உடனடியாக எப்படி இயக்க சொன்னால் நாங்கள் எப்படி செல்வது, இதனால் எங்களால் செல்ல முடியாது என ஒரு பக்கம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த நிலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்குமே ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை. அதாவது பேருந்து நிறுத்துவதற்கான வசதிகளும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஆம்னி பேருந்து அந்த நடத்துனர்கள் இருப்பார்கள், ஓட்டுநர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 4000 பேருந்துகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 150 முதல் 300 வரை பேருந்துகள் நிறுத்துவதற்கான அந்த இடங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேருந்துகளை நாங்கள் ஒரே நேரத்தில் எப்படி நிறுத்த முடியும்? அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி வரக்கூடிய பயணிகளை நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்யும் நாங்கள் அமைத்து தர வேண்டும். ஆனால் அரசு இது போன்ற எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் எங்களை கொண்டு போய் அங்கு பேருந்துகளை இயக்க வேண்டும் சொல்வது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதனால் நாங்கள் அங்கு செல்ல மாட்டோம், இங்கிருந்து தான் பேருந்து இயக்க வேண்டும். எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் நாங்கள் எப்படி அங்கு செல்வது? கிட்டத்தட்ட அங்கு இருக்கக்கூடிய 5 ஏக்கர் பல நிலங்கள் கொடுத்தாலும் அங்கு வெறும் மண் திரைகள் மட்டும்தான் இருக்கிறது, புல்வெளி மட்டும்தான் இருக்கிறது. அதில் எப்படி நாங்கள் பேருந்துகளை நிறுத்த முடியும்? இரவு நேரங்களில் எல்லாம் போதுமான பாதுகாப்பு வசதிகளும் இருக்காது. இது போன்ற சூழல் இருக்கும்போது நாங்கள் இங்கிருந்தான் பேருந்துகளை இயக்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டால் இன்று 24, 22ஆம் தேதி தான் எங்களுக்கு இந்த தகவலே கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உடனடியாக நாங்கள் இங்கிருந்து செல்வதற்கு எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இல்லை. என்னென்று கேட்டால் அவசரமாக எங்களால் செல்ல முடியாது. இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்து இன்று முதல் ஏற்கனவே மாலை நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தற்பொழுதை பொறுத்த வரைக்குமே இந்த ஆம்னி பேருந்து நிலையம் முன்பு காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்னி பேருந்து வரக்கூடிய அந்த வழியில் தடுப்பு வேலிகளும் என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேருந்துகளையும் விடாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இது போன்ற வாக்குவாதங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடந்த பிறகுதான் ஒவ்வொரு பேருந்துகளும் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு செய்து இருக்கக்கூடிய அந்த பயணிகளும் கடும் அவதிக்கு ஆளாகிறார்கள். சற்று நேரத்துக்கு, அதாவது சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் இந்த 3 பிரச்சனைகள் நடக்கும்போது பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டார்கள். அவங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் செல்ல வேண்டுமா இல்லது புதிய பேருந்து நிலையம், அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செல்ல வேண்டுமா என்ற ஒரு குழப்பத்திற்கு மத்தியில் தற்பொழுது இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் தெரிவித்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நாங்கள் இங்கிருந்தான் பேருந்துகளை இயக்கவும், அதனால் பயணிகள் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம் என தெரிவித்திருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் முழுவதுமே பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர்கள் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் இடையே அந்த வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து அந்த பேரிகார்டுகள் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வகையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடைய தலைவர் அன்பழகனிடம் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி இருக்கும் சூழலில் இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பயணிகள் நாங்கள் எப்படி செல்ல வேண்டும், எங்கு செல்ல முடியுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறார்கள், குழப்பமும் அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.